ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்முலா பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்கொயர். ஓகே, நம்ம வந்து ஸ்கொயர் சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா a வந்து 2 முறை எழுதும். a இன்ட்டு a. ஓகேங்களா? இதுதான் வந்து a ஸ்கொயர். சப்போஸ் நம்ம b ஸ்கொயர். ஓகே, b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு b. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து a + b ஹோல் ஸ்கொயர். ஓகே, a + b ஹோல் ஸ்கொயர். ஸோ நம்ம இங்கே எழுதணும் இல்லையா, a இன்ட்டு a இதான் a ஸ்கொயர். அது மாதிரி இங்கே நம்ம எழுதிக்கலாமா? a + b. நம்ம ஸ்கொயர்னா வந்து இன்னொரு முறை எழுதணும், கரெக்டுங்களா? ஸோ பெருக்கல் a + b. இதான் வந்து பார்த்தீங்கன்னா a + b ஸ்கொயரோட நம்ம எப்படி ஃபார்முலா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கறதுக்காக எழுதியிருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம a இன்ட்டு a தான் பெருக்கணும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 9 வருது இல்லைங்களா? அது மாதிரி தான். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை வந்து பெருக்க போகிறோம். ஸோ a இன்ட்டு a ஸ்கொயர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா a இன்ட்டு b. ஓகே, ஒவ்வொரு இதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்போட பெருக்க போகிறோம். ப்ளஸ் a இன்ட்டு b. நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம பெருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளஸ், எல்லாமே ப்ளஸில் இருக்குன்னா நம்ம வந்து ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கலாம். a இன்ட்டு b. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு b இன்ட்டு b வந்து பார்த்தீங்கன்னாக்கா b ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நம்ம a ஸ்கொயர். இங்கே பாருங்கள், a + b a + b ரெண்டு முறை இருக்கு எழுதிங்களா? ப்ளஸ் சிம்பிள் 2ab + b ஸ்கொயர். இதான் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா நம்மளுக்கு வந்தது a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் இருக்கிறத எழுதுகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்கொயர் எல்லாமே இருக்கிறத எழுதுகிறோம். அவ்வளோதான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பிக்சோரியல் ஃபார்ம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மூலிமா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து ஸ்கொயராக யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நம்ம ஸ்கொயர் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ எல்லாமே வந்து ஸ்கொயர் இருக்குனால ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா a + b. நம்ம சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? a. ஓகே, இது வந்து நம்ம பின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதோட லென்த்து ஸ்கொயர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து சப்போஸ் அதே வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஒரு புள்ளி ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இல்லை வந்து நம்ம வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இப்போதைக்கு வந்து புள்ளி. ஓகே, இது வந்து a, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா b. ஸோ a + bன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது a டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா b டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் போடுறோம். ஓகேங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா a + b. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாருங்கள், நம்மளுக்கு இங்கே இது வந்து a, இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு b. ஸோ a + b. ஓகேங்களா? ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாம் பக்கமே வந்து பண்ணணும். இந்த பக்கமும் a + b. ஸோ எங்கேயுமே வந்து பாருங்கள் a + b. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் வேறு கலர் போட்டு வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன். சப்போஸ் நம்ம வந்து a இன்ட்டு ஏனால a ஸ்கொயர். ஓகே, a இதெல்லாமே ஸ்கொயர் இருக்கா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது b, இது a, இது வந்து b. ஓகேங்களா? சப்போஸ் இது எல்லாமே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா b. நம்ம ஆல்ரெடி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது வந்து a, இது வந்து b. ஓகே, ஸோ அதனால் வந்து பாருங்கள், நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ணு பிடிச்சிட்டோம். இது என்னது? a ஸ்கொயர். ஓகே, a ஸ்கொயர். இது என்னது? இது வந்து b ஸ்கொயர். ஸோ நம்ம இதை வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதை எப்படி எழுதணும்னா a இன்ட்டு a என்னது?
இங்கே வந்து ஒருத்தங்க பாருங்க, இந்த செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர். ஓகே, ஏ ஸ்கொயர். ஓகே, இது இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த ஏ ஸ்கொயர் வந்து நம்ம இடம் பக்கத்தினால இங்கே எழுதிக்கிறோம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இது வந்து பி ஸ்கொயர். ஓகேங்களா. மீதி நம்மளுக்கு என்ன இருக்கு? ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு மீதி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, இது வந்து பி. ஸோ ஒரு ஏபி, இது வந்து நம்ம மார்க்கிங் பண்ணிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ இன்னொரு ஏபி இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெக்டாங்கிள், இது வந்து ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கு இல்லைங்களா? இந்த பார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏ, இது பி. ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்னது? ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு ஏபி. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா வந்து பாருங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 இருக்குங்களா, 2ab. அவ்வளோதான். இது வந்து பிக்சர்கள் ஃபார்ம். நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஃபார்முலா மூலிமா, மல்டிப்ளிகேஷன் மூலிமா ஃபார்முலா கொண்டு வந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இமேஜ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பின்னா எப்படி நம்ம ஃபார்முலாவை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மேலும் ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட்டோட பார்க்கலாம். பாய்.